welcome to Chalni Navaratri Gollu YouTube channel. Navaratri season இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால இன்னைக்கு எங்க வீட்டு கொல்லுவை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க பாக்குறது ஆள் உயரத்துக்கு இருக்கிற 2 குத்து விளக்க நாங்க வர வைக்கிற பெண்களா அலங்கரிச்சிருக்கிறோம். அவங்கள தாண்டி வந்தா இந்த வாட்டர் ஃபால்ல நாங்க சின்ன கொலு பொம்மைங்களை வச்சிருக்கோம். எங்க கிட்ட நிறைய சின்ன சின்ன கொலு பொம்மை இருந்தனால இங்க வச்சு நாங்க டெக்கரேட் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா நிறைய LED லைட்ஸ் பயன்படுத்தி இந்த இடத்த கலர்ஃபுல்லா நாங்க காமிச்சிருக்கோம். அதுக்கு பக்கத்துலயே போன வருஷம் யூஸ் பண்ண காளை மாடை இங்க வரிசையா அடக்கி வச்சிருக்கோம். இந்த வருஷம் நவராத்திரி எங்களுக்கு 7வது வருஷம் நவராத்திரியா அமைஞ்சிருக்கு. அதனால நாங்க 7 டீம்ஸ் வச்சிருக்கோம். நான் உங்களுக்கு ஒவ்வொன்னா படிச்சு காமிக்கிறேன். முதல் டீம் எங்க வீட்டுக்குள்ளு, 2வது டீம் வேலுண்டு வினை இல்லை, 3வது அகிலமும் ஆளும் அருணாச்சலேஸ்வரர், 4வது சாந்த ஸ்வரூபம் வினை தீர்ப்பான் விநாயகன், கல்வி நிலையானது மற்றும் எம்மதமும் சம்மதம். வீடியோ பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு மேலேயே மேப் வரைஞ்சிருக்கோம். இந்த 7 டீம்ஸ் எங்கெங்க வச்சிருக்கோம்னு மேப்பா பண்ணி உங்க பார்வையில வச்சிருக்கோம். இப்ப நீங்க பார்க்க போறது எங்க வீட்டு குலதெய்வமாகிய மதுரை வீரன் சுவாமியை தான். இப்ப நம்ம மெயின் கொல்லுவை பார்க்க போலாமா? வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வாசல்ல நாங்க கோலம் போட்டிருக்கோம். அப்படியே மேல பார்த்தோம்னா மாயிலை தோரணமும் மாலையும் பயன்படுத்தி டெக்கரேட் பண்ணி இருக்கிறோம். இப்ப வாங்க நம்ம உள்ள போலாம். முதல் டீம் ஆகிய எங்க வீட்டு கொலுவை தான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் நாங்க 9 படி கொண்ட கொலுவை தான் வச்சிருக்கிறோம். இப்ப மொத்தமா 9 படியும் காட்டுறேன் பாருங்க. முதல் படியில விளக்கு பிள்ளையார், அட்மலிங்கம், லட்சுமி சரஸ்வதி கலசம், சிவலிங்கம் மற்றும் ஹனுமான் இருக்காரு. 2வது படியில பார்த்தோம்னா சிரசம்மன், பஞ்சமுக ஆஞ்சநேயர், முருகர், கிருஷ்ணர் இருக்காங்க. பக்கத்திலேயே நந்தி பகவானும் யானைகளும் இருக்காங்க. கிருஷ்ணன், பாலாஜி, தியானம், ஹனுமான் 2வது படியில இருக்காங்க. இப்ப 3வது படியில ஐயப்பன், முருகன், சிரசம்மன், சமயபுர அம்மன் இருக்காங்க. 3வது படியில முப்பெரும் தேவியரை வச்சிருக்கோம். பச்சையம்மன், ஆதி பராசக்தி அம்மன், ராதாகிருஷ்ணன் மற்றும் கோமாதாவை வச்சிருக்கிறோம். இந்த 4வது படியில கிருஷ்ணர், லட்சுமி, காமதேனு, கருமாரியம்மன், பச்சையம்மன் இருக்காங்க. அவங்க பக்கத்திலேயே துர்கையம்மன், ஹனுமன், திருப்பதி பாலாஜி மற்றும் சிவனை இருக்காங்க. இப்ப நம்ம 4 படி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப 5வது படியை பார்க்கலாம் வாங்க. 5வது படியில 10 பொம்மை உள்ள தசாவதாரத்தை வச்சிருக்கிறோம். அப்படியே பார்த்தோம்னா 2 பொய்க்கால் குதிரைக்கு நடுவுல அம்மன் இருக்காங்க, அன்னபூரணி இருக்காங்க, முருகன் இருக்காரு, வராகி இருக்காங்க, கிருஷ்ணன் இருக்காரு மற்றும் சிவன் குடும்பம் இருக்காங்க. 6வது படியில நவதுர்கை இருக்காங்க, ராமன் சீதா இருக்காங்க, புத்தர், காமதேனு மற்றும் மீனாட்சி அம்மன் இருக்காங்க. 7வது படியில அஷ்டலட்சுமி இருக்காங்க, மின்னிக்கு குபேரன் இருக்கிறாரு, தலையாட்டி பொம்மை, கோமாதா மற்றும் சின்ன சின்ன பொம்மைகளும் இருக்கு. சீக்கிரமா 8வது படிக்கு போலாம் வாங்க. 8வது படியில நடராஜர், மாமா மாமி, மரப்பாச்சி பொம்மை இருக்காங்க. இங்க செட்டியார் அம்மா உங்க கடையை விற்பனை பண்றாங்க. 9வது படியில குபேரன், புத்தர், மீராபாய், காந்திஜி, கோமாதா, விவேகானந்தா, புத்தர், திருவள்ளுவர், ராகவேந்திரர் மற்றும் சில மகான்களும் வச்சிருக்கிறோம். முதல் டீம் முடிஞ்சிருச்சு. இப்ப 2வது டீம் பார்க்கலாம் வாங்க. 2வது டீம் பேரு வேலுண்டு வினை இல்லை. இந்த பேரை கேள்விப்பட்டானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கான்செப்ட் முருகனுக்காக உருவாக்குனது. இங்கே நாங்க 3 படி வச்சிருக்கோம். முதல் படியில மலேசியா பத்துமலை முருகனை தான் நாங்க வச்சிருக்கிறோம். 2வது படியிலயும் 3வது படியிலயும் நாங்க அறுபடை வீட செட்டா அடக்கியிருக்கோம். வருஷத்துல ஒரு தடவையாவது இந்த 6 கோவிலுக்கு போயிட்டு வந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க.
அவர் கோவில் முருகனையும் நம்ம பார்த்தாச்சு. இதோட ரெண்டாவது டீமை முடிஞ்சு இரண்டாவது டீமை முடிச்சிட்டோம். இப்போ மூன்றாவது டீமை பார்க்கலாம். இதுதான் எங்களோட மூணாவது டீம், அகிலமும் ஆளும் அருணாச்சலேஸ்வரர். இந்த மூணாவது டீம் நாங்க திருவண்ணாமலையில உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலை மையப்படுத்தி தான் இந்த டீமை உருவாக்கி இருக்கிறோம். இந்த டீமை எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க செஞ்சிருக்கிறோம். இதுல ஏதாச்சும் தவறு இருந்துச்சுன்னா எங்களை மன்னிச்சுக்கிறோங்க. மூணாவது டீமை நம்ம முடிச்சிட்டோம். இப்ப நாலாவது டீமுக்கு போலாமா? இந்த நாலாவது டீம் சாந்த ஸ்வரூபம், அமைதிக்கு பேர் போனவர் புத்தர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த கான்செப்ட்ல நாங்க புத்தரை தான் வச்சிருக்கிறோம். நாலாவது கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது காசி விஸ்வநாதன். இங்கே ஒரு கடை வியாபாரம் இருக்குது. இந்த இடத்த நாங்க எங்க வச்சிருப்போம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீங்க பார்க்க போறது போன வருஷமே நாங்க வச்ச திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் தான். இதுக்கு முன்னே நான் சொல்லியிருப்பேன், முழுக்க முழுக்க இந்த கோவில் எங்க கற்பனையில கட்டப்பட்டது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது மீனாட்சி அம்மனோட கோவில். இது கூட நாங்க எங்களோட முழு கற்பனையில செய்யப்பட்ட கோவில் தான். பாத்தீங்கன்னா புல்லாங்குழல் இசைக்கும் மாயவண்ண கண்ணனை தான் வச்சிருக்கோம். ஒரு பிருந்தாவனத்துல எப்படி இசைப்பாரோ அப்படிதான் நாங்க வச்சிருக்கோம். ஒரு வழியா வெளியே இருந்து 2 கால மாடுங்க உள்ள வந்துட்டாங்க. பக்கத்திலேயே தாத்தா பாட்டிங்க சில ஷாப்ஸ் வச்சிருக்காங்க. நல்லபடியா 4 டீமையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப 5வது டீமுக்குள்ள போலாம். ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 5வது டீம். இந்த டீமோட பேரு வினை தீர்ப்பான் விநாயகன். இங்கே நாங்க 4 படி செட் பண்ணிட்டு எங்க கிட்ட உள்ள விநாயகர் கலெக்ஷனை வச்சிருக்கிறோம். இந்த விநாயகர் சிலையெல்லாம் நாங்க கொள்ளு வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல தெரியற மாதிரி நிறைய வகையான விநாயகரை நாங்க வச்சிருக்கிறோம். இந்த படியில நர்த்தன கணபதி, சூரிய கணபதி, பஞ்சமுக கணபதி, ராஜ கணபதி, ஸ்லீப்பிங் கணேஷா, இன்னும் நம்ம கிட்ட நிறைய விநாயகர் கலெக்ஷன் இருக்கு. அஞ்சாவது டீம் முடிச்சிட்டோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 5 பஞ்சபூத ஸ்தலம். இங்க நம்ம பெரிய பெருமாள் பாலாஜியோட போட்டோவை பார்க்கிறோம். இந்த போட்டோக்கு நாங்க மாலை போட்டு டெக்கரேட் பண்ணிருக்கோம் வித் லைட்ஸ். அப்படியே கீழே பார்த்தோம்னா 8 அஷ்டலட்சுமிகளும் 6 கார்த்திகை முருகனும் இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நாங்க போன வருஷம் கொல்லுல வச்ச சிவலிங்கம். நிறைய கடைகளையும் நம்ம இங்க பார்க்க முடியுது. அது பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு கல்யாணமும் நடக்குது. நிறைய பேர் இந்த கல்யாணத்துல கலந்துருக்காங்க. இந்த கல்யாணத்துல நாங்க நிறைய லைட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கோம் பாருங்க.
என்ன பாத்தீங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயில்ல தான் நடக்குது. மோஸ்ட்லி எல்லா கல்யாணமும் அம்மன் கோயில்ல தான் நடக்கும். 4 மதத்தோட கோவிலையும் நாங்க செஞ்சு மினியேச்சரா இங்க வச்சிருக்கிறோம். இந்த நவராத்திரி சீசன் வந்தாலே எங்க வீட்ல நாங்க சிவன் பார்வதி கலசத்தை வைப்போம். சிவன் பார்வதி கலசம் மட்டும் இல்லாம விநாயகர் கலசத்தையும் நாங்க வைப்போம். இந்த வருஷம் நீலவண்ண வஸ்திரத்தை தான் நாங்க கலசத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். நம்ம நிறைய செட்டியார் பொம்மைகளை பயன்படுத்தி கடை செட் பண்ணியிருக்கிறோம். நம்ம 6வது டீமை பார்க்க போறோம். 6வது டீமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு ரயில்வே ட்ராக்கை நாங்க செட் பண்ணி இருக்கிறோம். ஆறாவது டீமோட பேரு கல்வி நிலையானது. இந்த டீமுக்கு நாங்க ஏன் அப்படிப்பட்ட பேரு வச்சோம்னா, கல்வி ஒரு அழியா செல்வம். கல்வி ஒரு பாறை போல எப்போதுமே நிலையானது. அதனாலதான் இந்த டீம் பேரு கல்வி நிலையானது. இப்ப நீங்க பார்க்கக்கூடியது 7வது டீம் மற்றும் கடைசி டீம். பேரு எம்மதமும் சம்மதம். இந்த எம்மதமும் சம்மதம் டீம்ல நாங்க கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழேக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவும் கிறிஸ்மஸ்க்கு தேவையான பொருட்களும் இருக்கு. மான், முயல், நிறைய மிருகங்கள் இருக்கு. அதே சமயம் இந்த பிளேஸை நாங்க ரெட் கலர் லைட் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ல ரெட் கலர் தான் ஃபேமஸான கலர். தீமை முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன வில்லேஜ் செட்டப் பண்ணியிருக்கோம். இது ஒரு இந்தியன் வில்லேஜா நாங்க செட் பண்ணியிருக்கோம். நிறைய குடிசைகளையும் நாங்க செஞ்சு வச்சிருக்கோம். அப்படியே பார்த்தோம்னா இந்த ஊர்ல அம்மன் கோயில் இருக்கு. அம்மன் கோவில் பக்கத்துலயே அரசுமர விநாயகரையும் ஊர் காவல் தெய்வமான மதுரை வீரனையும் நாங்க வச்சிருக்கோம். பிளாஸ்டிக் பொம்மைகளை யூஸ் பண்ணி நாங்க மினி ஜூ உருவாக்கியிருக்கோம். இந்த வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் நவராத்திரி நல்லபடியா அமையணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹாப்பி நவராத்திரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். பாய்.